நண்பா, ஒரு கேள்வி கேட்கணும். நீ இப்போ எவ்வளவு சம்பாதிக்கிற? 10,000 20,000 50,000 எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாத கடைசியில கையில என்ன மிஞ்சுது? 0 அல்லது கடன் கூட இருக்கா? இந்த கேள்வி உன்னை கொஞ்சம் உள்ள தொட்டதா? அப்படின்னா இந்த வீடியோவை நீ சரியான நேரத்துல பார்க்கிற. ஏன்னா இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போறது பணக்காரங்க தங்கள் வாரிசுகளுக்கு மட்டும் காதுல சொல்லிக் கொடுக்கிற 7 ரகசியங்கள். இந்த ரகசியங்களை யாரும் பள்ளிக்கூடத்துல சொல்லி தரல, கல்லூரியில சொல்லி தரல, உங்க அப்பா அம்மா கூட அவங்களுக்கும் யாரும் சொல்லி தரல. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போறேன். முழுசா கேளு. ஏன்னா 7வது ரகசியம் அது உன் பணத்தை பத்தி நீ வச்சிருக்க நம்பிக்கையையே தலைகீழா மாத்துறது. அது என்னன்னு சொல்றேன். ஆனா கொஞ்சம் பொறு. முதல் ரகசியத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிக்கும் போதே நீ அதிர்ச்சி அடைவே. நான் இந்த வீடியோவுக்காக நிறைய நேரம் செலவிட்டு ஆராய்ச்சி பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இது உனக்கு உதவுதுன்னா ஒரே ஒரு லைக் போடு. அவ்வளவுதான் என் கூலி. சரியா? சரி, ஆரம்பிக்கலாம். முதல் ரகசியம், சம்பளம் உன்னை பணக்காரனாக்காது. இந்த வாக்கியம் கேட்கவே கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா நாம் எல்லாரும் வளர்ந்தது ஒரே ஒரு நம்பிக்கையோட, படி, நல்ல மார்க் வாங்கு, நல்ல கல்லூரியில சேரு, நல்ல வேலைப்படி, நல்ல சம்பளம் வாங்கு, அவ்வளவுதான் வாழ்க்கை வெற்றி. இந்த ஃபார்முலாவை நம்மளோட அம்மா அப்பாவும் நம்புனாங்க, நம் ஊரும் நம்புது, நம் நண்பர்களும் நம்புறாங்க. ஆனா நண்பா, ஒரு நிமிஷம் யோசி. உன் ஆபீஸ்ல உன்னை விட 10 வருஷம் சீனியரான ஒருத்தர் இருப்பாரு. அவரோட சம்பளம் உன்னை விட 2 மடங்கு இருக்கும், ஒருவேளை 3 மடங்கு கூட இருக்கலாம். ஆனா அவர் மாத கடைசியில அதே பதட்டத்துல இருப்பாரு. கடன் வாங்குவாரு, தனக்கு வேண்டாத ஒன்றை கட்டாயமா வாங்குவாரு, மனைவியிடம் சண்டை போடுவாரு. ஏன்? சம்பளம் 2 மடங்கு, ஆனா பிரச்சனை அதே மட்டத்திலேயே இருக்கே. ஏன் இப்படி ஆகுது? ஏன்னா சம்பளம் உயர செலவும் உயருது. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். சம்பளம் 10,000 இருக்கும்போது 10,000த்துல வாழுவோம். 20,000 ஆனா 20,000த்துல வாழுவோம். 50,000 ஆனா கேட்கவே வேண்டாம். புது தொலைபேசி வேணும், புது பைக் வேணும், வீட்டு வாடகை கொஞ்சம் நல்லா இருக்கணும், உணவகத்துல சாப்பிடணும். மாசம் 50,000 வாங்கினாலும் சேமிக்கிறது அதே 3,000 4,000 தான். சென்னையில வேலை பார்க்கிற குமார்னு ஒரு பையனை நினைச்சுக்கோ. தகவல் தொழில்நுட்ப கம்பெனியில வேலை பார்க்கிறான். முதல் வருஷம் சம்பளம் 25,000, 3 வருஷத்துல 50,000 ஆச்சு. சம்பளம் 2 மடங்கு ஆச்சுன்னா அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தெரியுமா? முதல் மாசம் புது பைக் வாங்கினான். வீட்டு வாடகை ஒரு படுக்கை அறையிலிருந்து 2 படுக்கை அறைக்கு மாறினான். சாப்பாட்டு டெலிவரி ஆர்டர் வாரத்துல 3 நாள் ஆச்சு. வார இறுதியில மால் போறது வழக்கமாச்சு. நண்பர்களுக்கு பாதி உணவகத்துல விருந்து கொடுக்கிறது பழக்கமாச்சு. சம்பளம் 2 மடங்கு, ஆனா சேமிப்பு அதே 3,000 தான். ஏன்னா செலவும் 2 மடங்கு ஆயிடுச்சு. இது குமாரோட கதை மட்டும் இல்ல நண்பா, இது நம்ம எல்லாரோட கதை. இத படிக்கிற நீயும் சொல்கிற நானும் இந்த சூழல்ல எப்பவாவது மாட்டி இருக்கும். இந்த சூழலுக்கு ஒரு பேர் வேற இருக்கு, கிலோட்டி சக்கரம். சம்பளம் வருது, செலவு போகுது, மீதம் 0. மறுபடியும் சம்பளம் வருது, மறுபடியும் செலவு போகுது. இந்த சக்கரத்திலிருந்து வெளியே வர என்ன வழி? பணக்காரங்க என்ன வித்தியாசமா பண்றாங்கன்னா, அவங்க சம்பளம் உயரும் போது செலவை உயர விடல. அவங்க அந்த கூடுதல் வருமானத்தை, அந்த வித்தியாசத்தை உடனே வேற எங்கேயாவது வேலை வாங்க வைக்கிறாங்க. முதலீடா, தொழிலா அல்லது வேற வருமான வழியா ஏதாவது ஒரு இடத்துல போடுறாங்க. அந்த பணம் அவங்களுக்காக வேலை செய்யுது. இதுதான் முதல் ரகசியம். சம்பளம் பணத்தை தரல, சம்பளத்தை வச்சு என்ன பண்றோம்னு அதுதான் பணத்தை தருது. நடைமுறை வழி என்னன்னா, அடுத்த தடவை சம்பளம் கூடும்போது ஒரு காரியம் பண்ணு. அந்த கூடுதல் தொகையில குறைந்தது பாதியை கண்ணாலேயே பார்க்காம முதலீட்டுக்கு அனுப்பிடு. வங்கி கணக்கே வராம நேரடியாவே வேற இடத்துல போகட்டும். தானியங்கி முதலீடு ஒண்ணு செட்டப் பண்ணிட்டா அது உன்னை கேட்காம, உன்னை நம்பாம தொடர்ந்து வேலை செய்யும். பார்க்காத பணம், செலவு ஆகாத பணம். 2வது ரகசியம், உன் வீடு உன் சொத்து இல்ல. இந்த பேச்சு நிறைய பேர் கேட்கும் போது கோபமா வருவாங்க. ஒருத்தர் கமெண்ட்ல கூட எழுதுவாரு, என்ன பேடிக்கட்டை பேச்சு இது, வீடு வாங்குறது தப்பா? நண்பா, நான் வீடு வாங்காதேன்னு சொல்லல. ஒரு நிமிஷம் கோபத்தை வச்சுட்டு யோசி. தமிழ்நாட்டுல ஒரு கனவு இருக்கு, சொந்த வீடு வேணும். அது புரியுது, அது அர்த்தமுள்ள கனவு தான். அம்மா ஒரு வீட்டின் திண்ணையில உட்கார்ந்து சூரியன் மறையும் நேரம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பா ஒரு சொந்த கூரை மேல மழை விழுவதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கனவு உணர்வு பூர்வமானது, அழகானது. ஆனா அந்த கனவை நிறைவேற்றிக்க நாம் எடுக்கிற வழி, அது நம்மளை பணக்காரனாக்குதா அல்லது ஏழையாக்குதா? யோசிப்போம். கோவையில ஒரு தம்பதி இருக்காங்க, கார்த்திக்கும் லட்சுமியும். 2 பேரும் வேலை பார்க்கறாங்க. சேர்ந்து மாசம் 80,000 வருது. அவங்க வீடு வாங்கினாங்க 40 லட்சம். வீட்டு கடன் EMI மாசம் 18,000. இது மட்டும் இல்ல, வீட்டு காப்பீடு, பராமரிப்பு கட்டணம், சொத்து வரி, தண்ணீர் வரி, மின்சாரம் எல்லாம் சேர்த்தா மாசம் மேலும் 3,000 போகுது. மொத்தம் மாசம் 21,000 அந்த வீட்டுக்காகவே போகுது. வீடு வாங்கி 10 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டின் மதிப்பு உயர்ந்திருக்கா? ஆமா, கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஆனா அந்த பணம் கையில வருதா? இல்ல. அந்த வீட்டை விக்காம வேற வழி இல்ல. மேலும் அவங்க வேற வீடு வாங்கணும்னு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்றது? வீடு என்பது நீ வசிக்கிற இடம், அது செலவு பண்ணும் சொத்து. உன் கையிலிருந்து தினமும் பணம் போகுது, வட்டி வடிவிலையோ பராமரிப்பு வடிவிலையோ. ஒரு புகழ்பெற்ற நிதி எழுத்தாளர் இதை மிகவும் தெளிவா சொல்லியிருக்காரு. அவரோட புத்தகம் ரிச் டேட் புவர் டேட். இந்த புத்தகத்துல அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உன் பாக்கெட்ல பணம் போடுறது சொத்து, உன் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுக்குது கடன். உன் வீடு உன் பாக்கெட்டில் இருந்து தினமும் பணம் எடுக்குது. இந்த
புத்தகம் தமிழிலும் கிடைக்கும். விவரங்கள் விளக்கத்திலும் கருத்துகளிலும் இருக்கு. தேடிப்பாரு. இப்ப நான் சொல்றது வீடே வாங்காதேன்னு இல்ல. ஆனா வீட்டை வாங்கும் முன்னே இந்த ஒரு கேள்வி கேளு. இந்த வீட்டை வாங்குறதால என் கையில மாசம் பணம் வருமா போகுமா? இந்த ஒரே ஒரு கேள்வியோட பதில் உன் அடுத்த முடிவை முழுசா மாத்தும். வாடகைக்கு விட முடியுமா? அந்த வாடகை இஎம்ஐயை விட அதிகமா வருமா? அப்படின்னா அது சொத்து இல்லைன்னா அது வசிக்கும் இடம். அதை வச்சுக்கோ, ஆனா சொத்துன்னு நினைக்காத. மூணாவது ரகசியம், இன்சூரன்ஸ் என்பது முதலீடு இல்ல. இதை கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு ஆச்சரியமாவும் கோபமாவும் வரும். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு மாமா இருப்பாரு. அவர் காப்பீடு நிறுவன முகவர். அவர் சொல்வாரு, பாரு இந்த பாலிசி 1 கோடி கவரேஜ், முதிர்வில பணம் திரும்பவும் கிடைக்கும், ஒரே பாலிசியில ரெண்டும் வருது. மனுஷன் புன்னகையோட நிற்பாரு, கைகுலுக்குவாரு. அன்பானவர், உண்மையில அவர் உன்னை நேசிக்கிறவர். ஆனா நண்பா, அவர் சொல்றது கணக்கு பார்க்கும்போது சரியா? இந்தியாவில கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் பணம் திரும்பும் பாலிசிகளும் முதிர்வு பலன் பாலிசிகளும் எடுத்துக்கிட்டு முதலீடு பண்றோம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பாலிசிகளில் ஆண்டுக்கு கிடைக்கும் வருமானம் 4% முதல் 6% வரை மட்டுமே. அதுவே சாதாரண வங்கி நிரந்தர வைப்பு 7% தருது. பங்கு சந்தையோட நீண்ட கால சராசரி 12%. ஒரே ஒரு பாலிசியில இரண்டையும் சேர்க்கும் போது ரெண்டும் சரியா வேலை செய்யல. காப்பீடு குறைவா இருக்கும், முதலீட்டு வருமானமும் குறைவா இருக்கும். இந்த கணக்கை ஒரு முறை சொல்றேன், தெளிவா கேளு. 30 வயசு சுரேஷ் 1 கோடி கவரேஜ் வேண்டும். அவன் முதிர்வு பலன் பாலிசி எடுத்தா மாசம் 4000 கட்டணும். அதே 1 கோடி கவரேஜ் காலவரையற்ற பாலிசி எடுத்தா மாசம் 800 ரூபாய் மட்டுமே. மீதமான 3200 ரூபாயை பங்கு சந்தை சார்ந்த முதலீட்டுல போட்டா 30 வருஷத்துல என்ன ஆகும்? சுமார் 2,50 கோடி. ஆனா அவன் முதிர்வு பலன் பாலிசி வச்சிருந்தா 30 வருஷத்துல கிடைப்பது அதே மூலதனத்துல 1 கோடியே அதிகபட்சம். வித்தியாசம் 1,50 கோடி. இது கணக்கு நண்பா, இதை யாரும் மறுக்க முடியாது. சரியான வழி என்னன்னா, காப்பீட்டை காப்பீடாக வாங்கு, கால வரையற்ற பாலிசி மட்டும். குடும்பத்தை பாதுகாக்க அது போதும். அந்த மீதமான பணத்தை முதலீட்டுக்கு பயன்படுத்து. காப்பீடும் முதலீடும் தனித்தனியா வேலை செய்யட்டும். இது பணக்காரங்க பண்றது. இந்த ஒரு மாற்றம் மட்டுமே உன் வாழ்க்கையில உள்ள லட்சம் ரூபாய் வித்தியாசம் பண்ணும். இப்போ ஒரு நிமிஷம் நிறுத்தணும் நண்பா. இந்த வீடியோ உனக்கு உதவுதுன்னா இப்பவே சந்தா செலுத்திட்டு போ. அறிவிப்பு மணியையும் அழுத்திட்டு வா. ஏன்னா இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும். நீ தவற விட வேண்டாம். உன் நண்பர்களுக்கும் அனுப்பு. ஏன்னா இந்த தகவல் அவங்களுக்கும் தேவை. 4வது ரகசியம், கடன் என்பது எல்லாம் கெட்டதில்ல. தமிழ்நாட்டுல கடன்னா பயம். அம்மா சொல்லி இருப்பாங்க, கடன் வாங்காதே, கடன் பட்டா குடும்பம் கஷ்டப்படும், தலை நிமிர்த்த முடியாது. அது தப்பில்ல, கடன் மேல பயம் இருக்கணும். ஆனா நண்பா, எல்லா கடனும் ஒன்னே மாதிரியா? மதுரையில ஒரு அக்கா இருக்காங்க, பேர் வசந்தா. திருமணத்துக்கு சீர்வரிசை பண்ண தனிநபர் கடன் வாங்கினாங்க 3 லட்சம். 3 வருஷம் இஎம்ஐ கட்டினாங்க. வட்டி சேர்த்தா மொத்தம் 4,50 லட்சம் ஆச்சு. அந்த சீர்வரிசை இப்போ எங்க இருக்கு? அலமாரியில. அது வருமானம் ஏதாவது தந்துச்சா? இல்ல, அது கடன், கெட்ட கடன். அதே நேரம் அவங்க அண்ணன் பேர் முருகன் ஒரு சிறிய சாப்பாட்டு கடை தொடங்க கடன் வாங்கினான். 2 லட்சம் கடன் கட்டி முடிச்சான். இப்போ 3 ஊர்ல கிளை இருக்கு. அந்த கடன் அவனை வளர்ச்சியின் படிக்கட்டில ஏத்தியது. அது நல்ல கடன். வித்தியாசம் என்ன? கெட்ட கடன். கிரெடிட் கார்டு கடன், திருமண செலவுக்கு வாங்கிய கடன், போன் வாங்க எடுத்த தவணை. இவை உன் கையில் இருந்து பணத்தை வெளியே கொண்டு போகுது. ஆனா திரும்ப வருமானம் ஒன்றும் தரல. நல்ல கடன், ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு விட்டா வாடகை தவணையை விட அதிகமா வருது. ஒரு கடையை திறக்க கடன் வாங்கி அந்த கடை நல்லா ஓடி லாபம் வருது. ஒரு திறமையை வளர்க்க கடன் வாங்கி அந்த திறமை அதிக சம்பளம் தருது. இவையும் உன் பாக்கெட்ல திரும்ப பணம் போடுது. கடனை வெறுக்காது. கடனை புரிஞ்சுக்கோ. எந்த கடன் உன்னை வளர்க்கும், எந்த கடன் உன்னை விழுங்கும்னு தெரிஞ்சுக்கோ. இந்த ஒரே வித்தியாசம். நல்ல கடன் உன் சொத்தை உருவாக்கும், கெட்ட கடன் உன் வருமானத்தை விழுங்கும். 5வது ரகசியம், நேரம் உன் மிகப்பெரிய சொத்து. இந்த ரகசியத்தை கேட்கும் போது சிலர் சலிப்பா தலையாட்டுவாங்க. ஆமா கூட்டு வட்டின்னு சொல்ல போற, அதெல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க. நண்பா, தெரியும்னு நினைக்கிற விஷயத்தை நாம் செய்கிறோமா? அதுதான் கேள்வி. ஒரு கணக்கு போடலாம். 25 வயசுல மாசம் 5000 ரூபாய் முதலீடு பண்ணி வருஷத்துக்கு 12% வருமானம் கிடைச்சா 60 வயசுல எவ்வளவு கிடைக்கும்? சுமார் 3,50 கோடி ரூபாய். அதுவே 40 வயசுல ஆரம்பிச்சா அதே 12%, அதே 5000 ரூபாய் 60 வயசுல கிடைக்கிறது சுமார் 30 லட்சம் மட்டுமே. 15 வருஷம் தாமதமானதால வந்த வித்தியாசம் 3 கோடி. 3 கோடி நண்பா. ஒரு பைசா கூட அதிகமா முதலீடு பண்ணாம வெறும் நேரத்தின் சக்தியால. இதுதான் கூட்டு வட்டியோட அதிசயம். இந்த உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானி ஒருவர் கூட்டு வட்டியை உலகின் 8வது அதிசயம்னு சொன்னார். அதை புரிஞ்சவன் வாழ்க்கையில முன்னேறுவான், புரியாதவன் வாழ்நாள் முழுக்க கட்டிக்கிட்டே இருப்பான்னு சொன்னார். இது மிக சொல்லல நண்பா, இது கணக்கு. இப்போ யோசி, நீ இந்த வீடியோ பார்க்கிற நேரத்துல உன் வயசு என்ன? 25? ஒரே ஒரு வேலை செய். இன்னைக்கே 500 ரூபாய் முதலீடு ஆரம்பி. 500 ரூபாய். ஒரு நாள் சாப்பாட்டு ஆர்டர் விலை 30? கவலைப்படாத, இன்னும் 30 வருஷம் இருக்கு. 40? இந்த 20 வருஷமும் உன்னை மாத்திடும். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இன்னைக்கே ஆரம்பி. நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சொன்னா நாளை வராது. அது தினமும் சொல்லற வார்த்தை. இன்னைக்கே. 6வது ரகசியத்துக்கு வருவதற்கு முன்னே இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்தணும். ஏன்னா இந்த தகவல் உன்னையே நேரடியா கேள்வி கேட்கும். இந்தியாவில பாதிக்கும் அதிகமான குடும்பங்கள் அவங்களோட சேமிப்பு கணக்கிலேயே போட்டு வச்சிருக்காங்க. சேமிப்பு கணக்குல வட்டி என்ன கிடைக்குது? 3,50%. ஆனா நாட்டின் பணவீக்கம் சராசரி 6%. அப்படின்னா நீ பணத்தை வளர்க்கல. வங்கியில போட்டு வச்சாலும் உண்மையில பணம் இழக்கிற. ஆமா, வங்கியில வைச்சாலும் இழப்பு வரும்.
இத அதிகமா பாதி பேர் செய்யறாங்க. நீயும் அதுல ஒருத்தரா? இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லிக்கோ. இது உன்ன தொட்டதா அப்படின்னா மாத்தணும் இப்பவே. 6வது ரகசியம், வரி என்பது பணக்காரங்க பண்ற ஒரு விளையாட்டு. நம்ம ஊர்ல வரி கட்டுறதுன்னா கஷ்டமான விஷயம். சம்பளக்காரனுக்கு சம்பளம் கையில வருவதற்கு முன்னையே வரி பிடிக்கிறாங்க. மாசம் 40,000 சம்பளம்னா நேரடி வரி பிடித்தம் போனா 35,000 தான் வருது. ஆனா தொழிலதிபர் அவன் முதல்ல எல்லா செலவையும் போட்டுக்கிட்டு அதற்கு பிறகு மிச்சம் இருக்கிற லாபத்துக்கு மட்டும் வரி கட்டுவான். சென்னையில ஒரு நண்பன் இருக்கான். நான் அவனை திவ்யன்னு வச்சுக்கிறேன். ஒரு தனியார் நிறுவனத்துல பணிபுரிகிறான். மாசம் 50,000 சம்பளம், வருஷம் 6 லட்சம். அவன் கட்டுற வரி வருஷம் சுமார் 15,000. ஆனா அவன் நண்பன் வீரப்பன் சின்னதா ஒரு ஆன்லைன் தொழில் நடத்துறான். அதே வருமானம். ஆனா வீரப்பன் இணையதள கட்டணம், மின்னணு கருவி, வாகன செலவு, சில உணவு செலவு இவற்றை தொழில் செலவாக காட்டுறான். வரி கட்டணம் திவ்யனை விட குறைவா இருக்கு. அதிக வருமானம் கையில மிஞ்சுது. அந்த பணத்தை அவன் முதலீட்டுல போடுறான். இது ஏமாற்று வேலையா? இல்ல நண்பா, இது சட்டம் அனுமதித்த வழி. பணக்காரங்க தவறிட்டு இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்றாங்க. நம்ம சட்டத்தை புரிஞ்சுக்காம அதிகமா கட்டிக்கிட்டே இருக்கோம். நீ என்ன செய்யலாம்? முதல்ல பொது வருங்கால வைப்பு நிதி, தேசிய ஓய்வூதிய திட்டம், சுகாதார காப்பீடு இவற்றை முழுசா பயன்படுத்தி வரி கழிக்கலாம். 2வது, உனக்கு ஃப்ரீலான்ஸ் வருமானம் இருந்தா அதை சரியான வழியில தொழில் வருமானமா காட்டலாம். தகுதியான செலவுகளை கழிக்கலாம். 3வது, ஒரு நல்ல கணக்காளரை வச்சுக்கோ. அவரோட கட்டணம் அவர் மிச்சப்படுத்துற வரி தொகையில ஒரு சிறிய பகுதிதான். ஆனா அது பல மடங்கு திரும்பும். வரிகளை புரிஞ்சுக்கிறது இது செல்வந்தர்களின் விளையாட்டு. நாமும் இந்த விளையாட்டை கத்துக்கும். 7வது ரகசியம், மனசுதான் மிகப்பெரிய தடை, வேற எதுவும் இல்ல. இதை கேட்கும் பொழுது சிலருக்கு ஆச்சரியமாவும் இருக்கும், சிலருக்கு ஆறுதலாவும் இருக்கும். இதுதான் தொடக்கத்துல சொன்ன ரகசியம். உன் பணத்தை பத்தி நீ வச்சிருக்க நம்பிக்கையே தலைகீழா மாத்துறது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், பணக்காரனாக வேணும்னா அதிக சம்பளம் வேணும், அல்லது பணக்கார குடும்பத்துல பிறக்கணும், அல்லது நல்ல வாய்ப்பு வரணும், அல்லது படிப்பு நல்லா இருக்கணும். இந்த நம்பிக்கைகள் எல்லாம் பாதி உண்மை. ஆனா ஆராய்ச்சிகள் சொல்றது வேற மாதிரி இருக்கு. அமெரிக்காவுல லாட்டரி வென்றவர்களை பத்தி ஒரு பெரிய ஆய்வு நடந்தது. திடீரென்று கோடிக்கணக்கான பணம் கையில வந்தவங்கல பலர் 5 வருஷத்துல மீண்டும் அதே நிலைக்கு திரும்பிட்டாங்க. சிலர் அதை விட மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. ஏன்? பணம் வந்தது, ஆனா மனசு மாறல. பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு புரியாத மனசு அந்த பணத்தை 5 வருஷத்துல செலவழிச்சிடும். இத பண மனோநிலைன்னு சொல்லுவாங்க. உன் மனசுல பணத்தை பத்தி என்ன நம்பிக்கை இருக்கு? பணம் கெட்டவங்களுக்கு தான் வரும். இந்த நம்பிக்கை இருக்கா? நாங்க சாதாரண குடும்பம், எங்களுக்கு பெரிய செல்வம் வராது. இந்த உணர்வு இருக்கா? அதிகமா யோசிக்காத, கடவுளுக்கு விட்டுடு, நடக்கிறது நடக்கட்டும். இப்படி சொல்றவங்க உன் வீட்டுல இருக்காங்களா? இந்த நம்பிக்கைகள் நம்மளுக்கு தெரியாம சின்ன வயசுல இருந்தே வந்து உட்கார்ந்துருக்கும். அம்மா சொன்னதா இருக்கும், ஊர் சொன்னதா இருக்கும், தோல்வி கொடுத்ததா இருக்கும். இந்த நம்பிக்கைகள் நீ எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவையும் மெதுவா தெரியாம சாகடிக்கும். இத புரிஞ்சுக்க ஒரு புத்தகம் இருக்கு. மார்கன் ஹவுசேல் எழுதிய தி சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகம் உனக்கு பணம் சம்பாதிக்கும் தந்திரங்கள் சொல்லல, உன் பணத்தை பத்திய சிந்தனையே எப்படி உருவாகுது, அது உன்னை எப்படி கட்டுப்படுத்துதுன்னு சொல்லும். ஒரே ஒரு தடவை படிச்சா போதும், உன் பணத்தோட உறவு முழுசா மாறும். இந்த புத்தகத்தின் இணைப்பு விளக்கத்திலும் கருத்துக்களிலும் இருக்கு. கட்டாயம் பாரு. இப்போ மனோநிலையை மாத்துவதுக்கு 3 நடைமுறை வழிகள் சொல்றேன். முதல்ல உன் மனசுல இருக்க நம்பிக்கைகளை எழுது. நான் என்ன நம்புகிறேன் பணத்தை பத்தி என்று ஒரு காகிதத்துல எழுது. எழுதும் போதே பல நம்பிக்கைகள் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது, அது உண்மையா அப்படின்னு தோணும். அந்த விழிப்புணர்வே மாற்றத்தின் தொடக்கம். 2வது, பணம் சம்பாதித்தவங்களோட கதைகளை படி. நம்ம தமிழகத்திலேயே முள்ளிவாய்க்காலில் இருந்து வந்த தொழிலதிபர்கள் இருக்காங்க. தோட்ட தொழிலாளர் குடும்பத்துல பிறந்து நிறுவனம் கட்டியவங்க இருக்காங்க. சாலை ஓரத்துல கடை வச்சு இன்னைக்கு 100 கிளை நடத்துறவங்க இருக்காங்க. இவங்கள யாரும் பணக்கார வீட்டுல பிறக்கல, ஆனா மனசுல ஒரு தீர்மானம் வச்சிருந்தாங்க. அந்த தீர்மானம் தான் அவங்கள வேற நிலைக்கு கொண்டு போச்சு. 3வது, உன்னை எந்த குழுவுல வச்சிருக்க? உன் நண்பர்கள் பணத்தை பத்தி என்ன பேசுறாங்க? சம்பளம் போதல, வாழ்க்கை கஷ்டம், எல்லாரும் இப்படித்தான் வாழ்றாங்க மட்டுமே பேசுறாங்களா? அல்லது இந்த வருஷம் இதை திட்டமிட்டேன், இந்த முதலீடு பண்றேன், இந்த திறமை வளர்க்கிறேன்னு பேசுறாங்களா? உன் சுற்றி இருக்கிற 5 பேரோட சராசரி அது உன்னோட நாளை. இது கடினமான உண்மை, ஆனா உண்மை. இப்ப இதம் 7 ரகசியங்களும் சொன்னாச்சு. ஒவ்வொன்னையும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். 1, சம்பளம் உன்னை பணக்காரனாக்காது. சம்பளத்தை வச்சு என்ன பண்கிறோன்னு அது மாத்தும். 2, வீடு ஒரு சொத்து இல்ல, ஆனா சரியான வழியில திட்டமிட்டா சொத்தாக மாத்தலாம். 3, காப்பீடும் முதலீடும் தனித்தனியா இருக்கட்டும், கலைக்காது. 4, கடனை வெறுக்காதே, நல்ல கடனும் கெட்ட கடனும் தெரிஞ்சுக்கோ. 5, நேரம் உன் மிகப்பெரிய சொத்து, இன்னைக்கே ஆரம்பி. 6, வரி விளையாட்டை புரிஞ்சுக்கோ, சட்டம் கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோ. 7, மனசை மாத்து, பணத்தை பத்திய நம்பிக்கையை மாத்து. அந்த ஒரு மாற்றம் மற்ற எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும். இந்த 7ம் யாரோ படிச்ச தத்துவம் இல்ல, இவை வாழ்க்கையில சாதிச்சவங்க வாழ்ந்து காட்டியது. இவற்றை பள்ளியில சொல்லி தரல, கல்லூரியில சொல்லி தரல. ஏன்னா யாருக்கும் இதை சொல்லி தர வேண்டியதில்லை. பணக்காரங்க இதை தன் வட்டத்துல வச்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீ கேட்டே, அதனால சொன்னேன். நண்பா, நீ இந்த வீடியோவை இறுதி வர பார்த்தேன். இது சின்னதா தெரியலாம், ஆனா இந்த ஒரு செயல் உன் பணத்தின் பயணத்தை மாத்தலாம்.
ஏன்னா கேட்டவன் மட்டுமே கத்துக்க முடியும், படிச்சவன் மட்டுமே மாறுவான். இன்னைக்கு நீ கேட்ட, நாளைக்கு நீ மாறுவே. இன்னைக்கே ஒரு சின்ன காரியம் செய்யி. இந்த 7 ரகசியங்கள் உனக்கு ஒண்ணு உடனே மாத்தணும்னு தோண்டால் அந்த ஒன்னை மட்டும் இன்னைக்கே ஒரு அடி எடுத்து வை. ₹500 முதலீடு ஆரம்பிக்கலாம். காலவரையற்ற காப்பீட்டுக்கு விசாரிக்கலாம். வரி சேமிப்பு பத்தி ஒரு கணக்காளரிடம் கேட்கலாம். அல்லது ஒரு காகிதம் எடுத்து பணத்தை பத்தி நான் என்ன நம்புகிறேன்னு எழுதலாம். ஒரே நாளில 7 வேண்டாம், ஒண்ணு போதும். ஒன்னிலிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை மாறுதுன்னா வாழ்க்கை ஒரு நாளில மாறல, ஒரு நாளில ஒரு முடிவால மாறுது. இன்னைக்கு நீ பார்த்தது இது அந்த முடிவுக்கான ஆரம்பம். இந்த வீடியோவை லைக் பண்ணு, சேனலை சந்தா செலுத்து, உன் நண்பங்களுக்கு அனுப்பு. ஏன்னா நல்ல தகவல் பகிர்வதும் ஒரு வகை அன்பு. கருத்துகளில சொல்லு. இந்த 7 ரகசியங்கள்ல உன்னை அதிகமா தொட்டது எது? நான் படிக்கிறேன், நான் பதில் சொல்கிறேன். நன்றி நண்பா. உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லா இருக்கும்.